الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. சங்கைக்கும் மிக்க மேன்மைக்கும் உரிய அத்தாயி அரபு கல்லூரிகளுடைய சங்கைக்குரிய முதல்வர்களே, பட்டம் வகுப்பு ஆலிம்களே, உங்கள் அனைவர்களுக்கும் இதயம் கனிந்த சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபை, புனிதமான ரமலான் மாதத்தை அடைந்து பகலிலே நோன்பு நோற்று இபாதத்தும் செய்து இரவில் இபாதத்தோடு சேர்த்து அவனை பற்றி உண்டான விளக்கங்களையும் இல்மையும் அறிகின்ற பெரிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இது அல்லாஹ் செய்த மிகப்பெரும் பாக்கியமாக அல்ஹம்துலில்லாஹ் இருக்குகிறது. இந்த இஜ்திமா எவ்வளோ பெரிய ஞாபகத்து என்பதை நம்ம பலமுறை உணர்ந்த போதிலும் இன்னைக்கு நான் அதை ரொம்ப அதிகமாகவே நான் என்ன செஞ்சேன் உணர்ந்தேன். காலையில் ஷஹர் வச்சுட்டு இங்கேருந்து கிளம்பி ரொம்ப முக்கியமான ஒரு 7-8 வேலைகள் இருந்தது. அதை முடிச்சுட்டு திரும்ப 12 மணிக்கு இங்கே வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம அந்த நாள் ஃபுல்லாக செய்த எந்த இபாதத்துக்களும் முழுமையாக செய்ய முடியாமலே இருந்துச்சு. பரதான பக்த தொழுகைகளை நம்ம தொழுதுகிட்டாலும் மற்ற திலாவத்துல் குர்ஆனு, திக்ரு மஜ்லிஸு, தௌபா மஜ்லிஸு அப்படின்ற அந்த ஹால் இன்னைக்கு இல்லாமல் இருந்தது ரொம்ப பெரிய கைசேதமாக இருந்துச்சு. பாசித், நீங்கள் அதை ஃபீல் பண்ணீங்களா? ஃபைசல் அப்சா ஃபீல் பண்ணீங்களா? எங்கூட ஃபைசல் அப்சா பாசித் உஸ்தாத் வந்திருந்தாங்க பாருங்க. அப்போ வேற எந்த வேலைக்கும் போகலை, முன்னாடி மேரசாவுக்கு தான் போயிருக்கோம். அங்கேருந்து சில வேலைகளை பார்க்குறோம். அப்படி இருந்தாலும் பாருங்க எவ்வளோ பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். சங்கக்குரிய பட்டவகுப்பு மாணவர்களோடு, ஆலிம்களோடு, உஸ்தாத்மார்களோடு ஒரு இடத்துல இருக்க வச்சு அல்லாஹ் அந்த இபாதத்துகளை செய்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. வெளியே போனால் நம்ம என்ன செய்ய முடியாது. நிர்பந்தமாக நம்மளுடைய நேரங்களை, வேலைகளை ஒதுக்கி முழு ரமலான ஹயாத்தாக்குகிற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்ம அத்தனை பேருக்கும் தந்தல் புரிவாராக. பொதுவாக ரமலான் மாதத்தில் 27 நாள் வெளியே போகிறது இல்லை. ஏத்திகாஃப் மாதிரி இஜ்திமாவிலேயே இருந்துடுறது. ரொம்ப முக்கியமான வேலைகளை தவிர்க்க முடியாத நேரத்தில் போக வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது ரொம்ப கைசேதமாக போயிடுது. பெரிய அருமை ஆலிம் பெருமக்களை, அப்போ தௌஹீத் சம்பந்தமான விளக்கங்களை நாம் பார்த்து வருகின்றோம். தௌஹீதினுடைய மராத்திபுகள் என்ன? இப்போ தௌஹீதுக்கு உண்டான சரியான அர்த்தம் என்ன? தௌஹீதுக்கு உண்டான மிகச்சரியான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹன்னாஸ் வஅபுது ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். மக்களே, உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்கள். எத்தகைய ரப்பு? உங்களையும் படைத்தான், உங்களுக்கு முன் உண்டானவர்களையும் படைத்தானே, அந்த ரப்பை நீங்கள் வணங்குங்கள். இந்த வசனத்துல வஅபுது அப்படின்னு சொல்றா பாருங்க, அதனுடைய சரியான அர்த்தம் வஹ்யிது, அவனை நீங்கள் ஒருமைப்படுத்துங்கள். ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், குர்ஆனில் எங்கெல்லாம் அல்லாஹ் இபாதத் என்கின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றானோ, இபாதத் என்ற வார்த்தை எங்கெல்லாம் குர்ஆன் ஷரீஃபிலே வருகின்றதோ, அந்த இபாதத்துக்கு உண்டான மிகச்சரியான அர்த்தம் என்னன்னு சொன்னா அத்தௌஹீது, இறைவனை ஒருமைப்படுத்துதல். எந்த கட்டத்திலும் அவனுக்கு ஷரீக் இல்லை என்பதையும், அவனுக்கு நித்து இல்லை என்பதையும் அந்த ஒருமைப்படுத்திக்கிட்டே இருக்கிறது.
அதுதான் குர்ஆன்ல வருகின்ற வஅபுது என்பதற்குண்டான இபாதத் என்பதற்குண்டான சரியான அர்த்தம் என்று என்ன செய்யறாங்க அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அப்போ இபாதத்தினுடைய அசல் என்ன, உபூதியத்தினுடைய அசல் என்ன, என்னமா அடிமைத்தனத்தினுடைய அசல் என்ன அப்படின்னு சொன்னா அத்ததல்லுல், நம்மளை வந்து கேவலப்படுத்தி கொள்வது, நம்மை தாழ்த்தி கொள்வது, நம்மளை பலகீனப்படுத்தி கொள்வது. நான் ஒண்ணுமே இல்லை என்னம்மா அல்லாஹ் சொல்றா பாருங்க, மிம்மா தாஃபிகின் யஹ்ருஜு மின் பைனி சுல்பி வத்தராய், முதுகு நண்டுக்கு மத்தியில இருந்து குதித்து ஓடுகின்ற ஒரு நீரிலிருந்து நீங்கள் படைக்கப்பட்டீர்கள். அது மூக்கு கிட்ட கொண்டு போனீங்கன்னா அவ்வளோ கேவலமான ஒரு ஸ்மெல்லா இருக்கும் நுத்ஃபா. இதுதான் நம்மளுடைய அசல் என்பது அவ்வளவு ஒரு கேவலமான ஒரு குதித்து ஓடுகின்ற ஒரு நாற்றத்தை தருகின்ற ஒன்றுதான் நம்மளுடைய அசல். அப்ப இதை நம்ம விளங்கும் பொழுது அத்ததல்லு, நான் எவ்வளவு கேவலமானவன், எனக்குன்னு சொல்ற மாதிரி என்ன இருக்குது, அல்லா தஆலா இன்சானி ஹைனன் மினத்தஹரி லம் யகுன் ஷைஅன் மذ்கூரா, இப்படித்தான் சொல்ற மாதிரி எனக்குன்னு ஏதாவது ஒன்று இருக்குதா என்னம்மா? அந்த நுத்ஃபாவுல வந்து கொடான கோடி கிருமிகள் வெளியாகுது இருக்குது. கிருமின்னு என்ன, புழு பூச்சி தானே, அது வைரஸ் கிருமி தானே, நெளிந்து ஓடுகின்ற அதுதானே உங்களுக்கு. அதுல ஒன்றை பிடிச்சு தான் அல்லாஹ் என்ன செய்யறான், மற்றதெல்லாம் சாக்கடையில ஓட விட்டுட்டு ஒன்றை பிடிச்சு தான் அல்லாஹ் என்ன செய்யறான், நம்ம வந்து என்ன செய்யறான், கருவாக்கி என்ன செய்கின்றான் அல்லாஹ் வந்து என்ன செய்கிறான், இந்த இந்த படைப்பை அல்லாஹ் நமக்கு என்ன செய்கின்றான், படைக்குகின்றான். அப்ப இந்த ததல்லுல், நான் ஒண்ணுமே இல்லை, பலகீனமானவன், நான் கேவலமானவன், எனக்குன்னு எதுவுமே சொந்தமா கிடையாது, இப்படி சொல்ற மாதிரி கூட ஒண்ணு கிடையாது. குளவிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமே, குளவிக்கு வந்து குஞ்சியும் கிடையாது முட்டையும் கிடையாது, குளவிக்கு குஞ்சும் கிடையாது முட்டையும் கிடையாது, எல்லாமே ஒண்ணு குஞ்சு பொரிக்கும் அல்லது முட்டையிடும், அப்படிதான் உங்களுக்கு எந்த பாலினமா இருந்தாலும் சரி. குளவிக்கு அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்ப அதனுடைய வாரிசு அது எப்படி உருவாக்கிக்கிறதுன்னா, எங்க இருந்தாவது ஒரு புழுவை தூக்கிட்டு வந்து என்ன செஞ்சிருது, கூட்டுல வச்சிருது. அதுவும் கூட இன்னும் நல்லா என்ன சொல்லுவாங்கன்னா, கம்பளி பூச்சியினுடைய அந்த குட்டி இருக்கு பாருங்க, அதை தூக்கி கொண்டு வந்து தன்னுடைய கூட்டுல வச்சுக்கிட்டு அது 40 நாள் வந்து யாசீஸ் யாசீஸ்ன்னு அந்த ரீங்காரம் விட்டுக்கிட்டே இருக்கும். அதுல உருவானதுதான் குளவியினுடைய குஞ்சு அப்படின்றாங்க. விருத்தியே கிடையாது ஏனம்மா. அப்படி நமக்குன்னு சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது. அப்ப எதை வச்சு நம்ம வந்து பெருமடிக்கிறது, எதை வச்சு என் பலம், எதை வச்சு என்னுடைய கோபம், எதை வச்சு என்னுடைய ஆற்றல், யார் தெரியுமா, யார்கிட்ட வந்து நீ மோதுற, உன்னை என்ன செய்வேன் பாரு, ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவேன், துவம்சம் பண்ணிடுவேன், என்னமா சொல்றீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. நீ நம்மளை வந்து எத்தனை வருஷமா ஆண்டாங்க பிரிட்டிஷ் அரசாங்கம், இன்னைக்கு பிச்சை எடுக்கிறாங்க. யூகே வந்து பொருளாதாரமே அவங்கள்ட்ட கிடையாது. எத்தனை வருஷம் நம்மளை வச்சு அவங்க ஆண்டவங்க, என்ன சொல்றீங்க? இன்னைக்கு இவ்வளவு ஆட்டம் போடுறது அமெரிக்கான்னா இப்படியே காலம் போற இருக்கும். ஒரு நாள் என்ன செய்யும், பிரிட்டிஷ்லாம் அவங்க என்ன சொன்னாங்க, எங்களுக்கு சூரியனே என்ன செய்யாது, மறையாது அப்படின்னாங்க. எங்களுக்கு சூரியனே மறையாதுன்னாங்க. அப்படின்னா உலகம் முழுக்க நாங்க இருக்கிறோம், எல்லா இடத்துலையும் எங்களுக்கு சூரியன் இருந்துகிட்டே இருக்கும். உங்க நாடு தான் மாறுபடுது இல்லம்மா உங்களுக்கு. இப்ப நமக்கு இரவுன்னா அமெரிக்கால பகல், அப்படி வந்து சுத்திக்கிட்டே இருக்கு இல்லையா. அப்ப எங்க ஆட்சி தான் வந்து உலகம் முழுக்க இருக்குது, எங்களுக்கு சூரியன் வந்து மறைவே கிடையாது. அப்ப எங்களுடைய ஆட்சி நீங்காத ஆட்சி. இப்ப கூட இவங்க சொல்றாங்க இல்லையா, 17 மாநிலத்துல நாங்க முதல்வரா இருக்கிறோம். அது மிஸ் ஆகாம இன்னைக்கு வரலையோ, யார் கூட வந்தீங்க நீங்க? அப்படியா, அஸ்பர் வந்துட்டாரா? ஒரு வாரம் கழிச்சு வந்திருக்காரு. ஆதில் மன உடம்பு சரியில்லையோ? சரிம்மா சரி. இல்லைம்மா, எங்களுக்கு வந்து சூரியன் வந்து மறையவே செய்யாதுன்னு சொன்னவங்க உண்டு.
இப்ப இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, 17 மாநிலத்தில் நாங்க நிச்சயம் ஆட்சி செய்யறோம், நாங்க யார் தெரியுமான்றாங்க. 17 மாநிலத்தில் ஆட்சி செய்யறவங்க ஒரு 20 வருஷத்துக்கு முன்னா இவங்க கிடையவே கிடையாது. பிஜேபி அதுக்குமே கிடையாது இவங்க. அது தோன்ற வரலாறு ரொம்ப சமீப காலங்கள் தானே, சில பல வருஷங்களுக்கு முன்னால தானே. இப்படி சொன்னவங்க இன்னைக்கு பிச்சை எடுக்கிற அளவுக்கு ஈக்க நிலைமை என்ன செஞ்சு போச்சு, நிலைமை மாறின வரலாறு பார்க்குறோம். இப்ப இருக்க தம்பட்டு அடிக்கிற அமெரிக்கா எத்தனை வருஷமா வந்து உங்களுக்கு வல்லரசா இருக்கு என்னம்மா? அதுக்கு முன்ன சோவியத் யூனியன் என்ன பலமுள்ள ஒரு நாடா இருந்துச்சு ரஷ்யா. கிட்டத்தட்ட உக்ரைன்ல இருந்து எல்லாமே வந்து ஒருங்கிணைஞ்சு சோவியத் யூனியன் என்ன மாதிரி பலமான ஒரு நாடு தெரியுமா, அது வல்லரசா இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு அது நிலைமை என்னாச்சு உங்களுக்கு, எல்லாமே பிரிஞ்சு போய் வெறும் ரஷ்யாண்டு ஒரு நாடு இருக்கிறத பார்க்குறோம். அதனுடைய குழந்தையே அதை வந்து சண்டை போடுது ஒரு 4-5 வருஷமா உக்ரைன். அதே பிரிஞ்சு வந்தது தானே உங்களுக்கு. உஸ்பெகிஸ்தான், தாஜிகிஸ்தான் எல்லாமே அதுலேருந்து பிரிந்து வந்த நாடுகள் தானே உங்களுக்கு. அப்போ நம்முடைய அந்த ததல்லுல் உபூதியத்தினுடைய அசல் என்னன்னா, நம்முடைய பலகீனத்தை, நம்முடைய கேவலத்தை நம்ம என்ன செய்யணும், அல்லாட்ட நம்ம காமிக்க வேண்டும். அப்ப இபாதத் வந்து எப்படிப்பட்டதுன்னா, காயத்து ததல்லுல், ததல்லுடைய கேவலத்தினுடைய உச்சம். நான் ஒண்ணுமே இல்லை, அல்லாஹ் எல்லாமே நீ தான் அப்படின்னு அப்படி தூக்கி வைக்கிறது. தில்லத்தில் உபூதியத்தி இஸ்ஸத்தில் ருபூபியத்தி, நம்மளை தாழ்த்தி இறைவனை உயர்த்துகின்ற ஒரு நிலை. அப்போ இப்படி வழங்கணும். வலா யஸ்தஹிக்குஹா இல்லா மன் லஹு காயத்துல் இஃலாலி வல் இன்ஆம், அருள் செய்கின்ற அந்த தன்மை, கிருபை செய்கின்ற அந்த ஆற்றல் அவனுக்கு தவிர வேற யாருக்குமே கிடையாது, அவன் தான் மிக தகுதியானவன் அப்படின்னு அல்லாஹ்ட்ட நம்ம என்ன செய்யணும், நம்ம சொல்ல வேண்டும். அப்போ தௌஹீதுடைய காய்தாக்கள் என்ன அப்படின்னு சொன்னா, குல் ஹுவல்லாஹு அஹதுன்னு சொல்றோமா இல்லையா, குல் ஹுவல்லாஹு அஹத். அப்ப இந்த ஆயத்து நம்ம எதை நமக்கு உணர்த்துகிறதுனா, என்ஃபி அதுக்கு கசரத்த வல் அதத, அதிக எண்ணிக்கை அல்லது அதத் என்பது என்ன செய்கிறது, குல் ஹுவல்லாஹு அஹத் என்கின்ற இந்த ஆயத்து நீக்குகிறது. எதை நீக்குமா, அல் கசரத்த வல் அதத. அல்லாஹு சமத் என்கின்ற இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம் என்னன்னு சொன்னா, தன்ஃபி அஷரீக வல் மசீன், அவனுக்கு ஈடு இணை நிகர் இல்லை என்பது என்ன செய்கிறது, அல்லாஹ் சமத் என்கின்ற இந்த ஆயத்தை நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறது. லம் எலிது வலம் யூலத் என்கின்ற இந்த வசனமாகிறது தன்ஃபி அல் இல்லத்த வல் மாலூல, காரண காரியங்களையும் காரணங்களின் மூலமாக ஏற்படுகின்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா, காரண காரியங்கள், இந்த காரணத்தினால அந்த காரணத்தினால அதால இதால சொல்றோமா இல்லையா, அல்லது காரணத்தின் மூலமாக ஏற்படுகின்ற ஒரு மாலூல் இருக்குமா இல்லையா, இவைகளை நீக்குகிறது லம் எலித் வலம் யூலத் என்கின்ற இந்த ஆயத்து. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத் என்ற இந்த ஆயத்தாகிறது என்ன செய்கிறது, தன்ஃபி அஷ்ஷபீஹ வன் நதீர, எதை என்ன செய்கிறது, ஒப்பாக்குதலையும் நிகரையும் என்ன செய்கிறது. ஜெயபாசு சார் 2 இடத்துல இருக்காங்களோன்னு நினைச்சேன். ஹஸரத் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, பாசு நீங்க இல்லை, அப்துல் ரஹ்மான் ஹிஃப்ஸுல நல்ல ஆர்வமா இருக்காரு, மாஷா அல்லாஹ். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, கமாலு தௌஹீத், தௌஹீதினுடைய உச்சம் என்ன தெரியுமா, பரிபூர்ணம் என்ன தெரியுமா, ஒரு மனுஷன் என்ன செய்யணும்னா, அல்லா யரா அல் உமூர குல்லுஹா இல்லா மின் அல்லாஹ், அத்தனையும் அல்லாவை கொண்டுதான் நடக்குகிறது என்று விளங்குவதுதான். எதை நீங்க பார்த்தாலும் சரி, அது குடும்பத்தார் பைத்தியம் சொன்னாலும் பரவாயில்ல, மனைவியே இந்த ரிஸ்க் இருக்க பாரு, இல்லா மின் அல்லாஹ், இந்த பாய், இந்த கட்டில், இந்த உடை, இந்த பாத்திரங்கள் அப்படின்னு ஒவ்வொன்றையுமே அல்லாஹ் பக்கம் என்ன செய்யணும், இல்லா மினல்லா இல்லா மினல்லா இல்லா மினல்லா அப்படி சொல்லி 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 அந்த ஹாலாகவே நம்ம மாற வேண்டும். அதுதான் தௌஹீதினுடைய கமாலியத்தாக இருக்கிறது. இப்போ தௌஹீத் வந்து 4 வகை. ஒன்று இபாதத்துல்லாஹி வஹதா, அல்லாஹ்வை மட்டும் அவனை வணங்குவதாகிறது. இரண்டாவது அல் ஃபர்கு பைனல் ஃபிஅலைனி, 2 வகையான ஃபிஅல் இருக்கு. என்னம்மா, ஃபிஅலுல் கதீம், ஃபிஅலுல்
மஹ்லூக் ரெண்டு வகையான ஃபேல் இருக்குதா இல்லையா? ஃபேல் ரெண்டு வகை இருக்கு இல்லம்மா? எல்லா ஃபேல் ஃபுல்லாவே செயல்னா ஒரு செயல்னு சொல்ல முடியுமா? ரப்புடைய செயல் ஒன்று இருக்குது, படைப்புகளுடைய செயல்னு ஒன்று இருக்குதா இல்லையா? என்னம்மா? ரப்புடைய செயல் என்பது புதுசாக ஒன்றை உருவாக்குவது. என்னம்மா? மனிதர்களை வந்து அல்லாஹ் படைக்கிறான், மற்ற இதுகளை அல்லாஹ் படைக்கிறான், வான பூமிகளை அல்லாஹ் படைக்கிறான். இப்படி எல்லாமே அவனுடைய செயல்கள். உணவு அவன் தான் நினைச்சு அளிக்கிறான், ஷிஃபா அவன் தான் நினைச்சு கொடுக்கிறான், குழந்தைகளையே அவன் தான் என்ன செய்கின்றான், தருகின்றான். அப்படின்னு நிறைய அவனுடைய ஃபேல்களை நம்ம சொல்றோம். மஹ்லூக்குகளுடைய செயல்கள் இருக்குதா இல்லையா? நம்மளுடைய செயல்கள் என்னம்மா? மஹ்லூக்குடைய செயல்கள். இந்த ரெண்டுக்கு உண்டான வித்தியாசம். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ரெண்டாவது ஃபர்க் என்னன்னு சொன்னா, பைனல் ஃபஅலைனி, இந்த ரெண்டுக்கு ஃபேலுக்கு மத்தியில் நம்ம என்ன செய்யணும், பிரித்து பார்க்க வேண்டும். அப்போ அல்லாஹ்வுடைய செயல் என்பது மஹ்லூக்குகளுடைய செயலுக்கு ஒப்பாகாது. டாக்டர் வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து செஞ்சுட்டாரு, அவர் மாத்திரை மருந்து கொடுத்தாரு, உடனே ஷிஃபா கிடைச்சிச்சு. டாக்டர் வந்து நம்ம அல்லான்னு சொல்லிட முடியுமா? அந்த ஒப்பாக்கிடவே கூடாது. என்ன செய்யலாம், நிஸ்பத்திகி, இவருடைய நிஸ்பத்தை என்ன, இவரை நிஸ்பத்தா வச்சு, இவங்களை வசீலாவா வச்சு, இவங்களை காரண காரியமா வச்சு எனக்கு மாசம் மாசம் சம்பளம் கிடைக்குது அப்படின்னு சொன்னா, இவங்களை காரணமா வச்சு எனக்கு என்ன செய்து சம்பளம் கிடைக்குது. நான் சாஃப்ட்வேர்ல சம்பாதிக்கிறேன், சொந்தமா நான் தொழில் பண்றேன், வெளிநாட்டு வேலைகள்ல இருக்கிறேன் அப்படின்னா, எனக்கு தர்றது யாரு? அல்லாஹ் தான் தர்றான். நிஸ்பத்துன்னு என்ன செய்யறாங்க, இடையில இவங்க இருக்கிறாங்களே தவிர. இப்போ வஹாபுடைய வாப்பா என்ன செய்யறாங்க, ஊர்ல இருந்து பணம் அனுப்புறாங்க. என்னம்மா? போஸ்ட்ல என்ன செய்யறாங்க, மணி ஆர்டர்ல அனுப்புறாங்க. போஸ்ட்மேன் வந்து என்ன செய்யறாரு, அந்த பணத்தை என்ன செய்யறாரு, அப்படி கையெழுத்து வாங்கிக்கிட்டு 1000 ரூபாய் கொடுக்குறாரு. போஸ்ட்மேனுக்கு வந்து வஹாப் வந்து நன்றி செலுத்துவாரா? முன்னாலாம் அந்த மணி ஆர்டர் ஃபார்முக்கு கீழே வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கும், பாசித் பார்த்துருக்கீங்களா? அது அப்படியே ரிட்டர்ன் எழுதுவாங்க. அந்த அந்த மணி ஆர்டர் அனுப்புனா மணி ஆர்டர் ஃபார்முக்கு கீழே ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கும். அது நம்ம கையெழுத்து போட்டுட்டு அதுல வந்து என்ன செய்யலாம், பாப்பா ரொம்ப ஜஸாக்கெல்லாம், ரொம்ப இக்கட்டான நேரத்துல எனக்கு பணம் அனுப்புனீங்க, நீங்க பணம் அனுப்புனதை நான் வந்து வேஸ்டா செலவழிக்க மாட்டேன், நான் எக்ஸாமுக்கு கட்டிக்கிறேன். இந்த செழிப்பை வந்து திரும்ப என்ன பணம் அனுப்புனவருக்கே அனுப்புவாங்க. மணி ஆர்டரே இருக்கிறதா எனக்கு தெரியல, இல்லை ஃபோன்பே, ஜிபே, என்ன தார சொல், ஃபோன் மணி ஆர்டர் இருக்கா தார சொல், தூக்கத்தில் இருக்காப்புல. அடுத்தடுத்து கேள்வி கேட்டால் சரியாயிரும். என்ன இல்லையா? யாரெல்லாம் கேள்வி கேட்கலாம்? ஜெயபாஸ் உஸ்தாத, மன்சூர் உஸ்தாத, பாசிஸ்டா பின்னாலேயே போறத பத்திர புரிஞ்சுக்கிடலாம், வண்டி எங்கேயும் போகுதுன்னு அர்த்தம். இப்ப வந்து போஸ்ட்மேனுக்கு வந்து வஹாப நன்றி செலுத்துவாரா? வந்து கொடுத்தவிட்ட தேங்க்ஸுங்க, ரொம்ப சரியான நேரத்தில் கொண்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லுவாரா? லெட்டர் யாருக்கு எழுதுவீங்க? வாப்பாவுக்கு எழுதுவீங்க. வாப்பா என்ன செஞ்சீங்க, ரொம்ப இக்கட்டான நேரத்தில் அனுப்புறீங்க வாப்பா, ரொம்ப ஜஸாக்கல்லா, உங்களுக்கு 1000 சிரமங்கள் இருந்தாலும் நீங்க என்ன செஞ்சு எனக்கு அனுப்புனீங்களே. அப்போ அவருக்கு நல்லா தெரியுது, இதை கொண்டு வந்த போஸ்ட்மேன் வந்து அவர் தரல, தந்தது அனுப்புனது வாப்பா தான், தெரியுதா இல்லையா? நமக்கு எந்த நிஸ்பத்தில் நமக்கு எந்த உதவி கிடைச்சாலும் சரி, நமக்கு சேலரி வந்தாலும் சரி, அது பலன் அடைஞ்சாலும் நம்ம நன்றி யாருக்கு செலுத்தணும்? அல்லாஹ்வுக்கு தான் நம்ம என்ன செய்யணும், செலுத்தணும். அதைத்தான் நமக்கு என்ன செய்யுது இந்த இரண்டாவது தௌஹீதுடைய வகை நமக்கு உணர்த்துகிறது. மூன்றாவது, 2 சிஃபத்துக்கு மத்தியில வித்தியாசத்தை நாம் பார்க்க வேண்டும். 2 சிஃபத்துக்கு மத்தியில, ஒன்று ரப்புடைய சிஃபத்து இருக்கு இல்லையா, அவனுடைய சிஃபத்துக்கும் அதே போன்று படைப்புகளுடைய சிஃபத்துக்கு மத்தியில் உண்டான வித்தியாசத்தை நாம் கவனிக்க வேண்டும். சிஃபத்து எதனுடைய சிஃபத்து அப்படின்றத நம்ம கவனிக்க வேண்டும். நான்காவது, அல்லாஹ்வுடைய ஹாலிக்குடைய தாத்துக்கும் மஹ்லூக்கினுடைய தாத்துக்கும் உண்டான வித்தியாசத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும். அப்போ தௌஹீதுல் இபாதத், இபாதத்தினுடைய தௌஹீத் என்னன்னா, இபாதத் என்பது முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்காக, ஹாஸத்துல் லில்லாஹி, அவனை தவிர வேற எந்த வணங்கப்படக்கூடிய எதுவுமே கிடையாது. வணங்கப்படக்கூடியதுன்னா உடனே வந்து கை கூப்புறது, தொழுகிறதுன்றது மட்டும் கிடையாது. வார்த்தைகளால வணங்குறது,
என்னம்மா? அதனால தான் வந்து வந்து சில பாடல்களை வந்து அரசாங்கமே நிர்பந்திச்சாலும் உலமாக்கள் அதை என்ன செய்யறாங்க, செயல்படுத்துறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. அதில் வரக்கூடிய சில வார்த்தைகள் வந்து என்னவாயிரும், இறைவனுக்கு சமமா மற்றவங்களை கொண்டு போய் என்ன செஞ்சிடும், அது வந்து நிப்பாட்டிருன்றதுக்காக வேண்டி ரொம்ப கடுமையா எதிர்க்கிற பல்வேறு காட்சிகளை வந்து நம்ம பார்க்க முடியுது. என்ன சொல்றீங்க? இல்ல நீங்க நாட்டுக்காக பாடிதான் ஆகணும்னா முன்னோர்கள் என்ன செய்யறாங்க, பாட யோசிக்கிறதுக்கு காரணம் அதுல வார்த்தைகள்ல அதனுடைய சில எழுத்துக்கள் என்ன செய்யுது, இறைவனுக்கு ஒப்பாக்குது என்பதற்காக வேண்டி. வணக்கம் சொல்றது கூட என்ன செய்வாங்க, பெரியார்கள் தவிர்க்க பார்ப்பாங்க. என்னமா, இப்படி கை கூப்புறதுக்கு கூட பெரியார்கள் தவிர்க்க பார்ப்பாங்க. நீ நாவூர் ஹனீஃபாலாம் பார்த்தீங்கன்னா இப்படின்றது நீங்க பார்த்துருக்கவே முடியாது. அவருடைய 100 வருஷ வரலாறுல அரசியல்ல வந்து 13 வயசுலேருந்தே இருக்கிறார். இப்படின்னு வாரே தவிர டக்குன்னு அந்த என்ன செய்ய மாட்டாங்க. அதுல கூட ஒரு சின்ன ஒரு ஒப்பாகுதல் வந்துருமோ அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. இப்படி நிறைய அரசியல் தலைவர்களை கூட நம்ம என்ன செஞ்சிருக்கோம், பார்த்துருக்கோம். வணக்கம் என்ற வார்த்தையை பயன்படுத்த ரொம்ப யோசிப்பாங்க. வணக்கம் என்ன, இபாதத்துன்னு அர்த்தமா இல்லையா? உங்களை நான் வணங்குகிறேன் அப்படின்ற அர்த்தமா இல்லையா உங்களுக்கு வந்து? என்னமா சொல்றீங்க? அல்லது வந்து கேரளால நேர்ந்து என்ன செய்யறாங்க, உங்களுக்கு வந்து மாலையை போட்டு ஆடைகளை உடுத்தினாலும் கூட சாமின்னு சொல்றதுக்கு யோசிப்பாங்க. சாமின்னா இறைவனாச்சே. என்னம்மா? அப்போ பெரியார்கள் அந்த அளவுக்கு என்ன செய்வாங்க, அதுல ரொம்ப கவனமாக என்ன செய்வாங்க, இருப்பாங்க. எந்த கட்டத்திலும் எந்த இடத்திலும் என்ன செஞ்சிடக்கூடாது, மஹ்லூக்குகளை இறைவனுக்கு ஒப்பாக்கிற கூடாது என்பதிலே ரொம்ப கவனமாக இருப்பார்கள். அப்ப அல்லாஹ் சொல்றான், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன் ஹுனஃபா. இப்ப தௌஹீதுல் இபாதத்தை நம்ம பார்த்தோம். தௌஹீதுல் அஃஆல்னா என்ன? ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு ஹரக்கத்தும், ஒவ்வொரு மாற்றமும் இந்த இந்த உலகத்துல நடக்குதா இல்லையா, உலகத்துல நடக்குகின்ற எந்த ஒரு அசர் மாற்றமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஹரக்கத்து அசைவா இருந்தாலும் சரி, எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, நாஷியுன் அன் இராதத்தில்லாஹி மஷியத்திஹி, அல்லாஹ்வுடைய நாட்ட பிரகாரமே நடக்குது என்பதில் நமக்கு கவனமா இருக்கணும். என்னம்மா? வந்து அலி கொமேனி என்ன செஞ்சுட்டாங்க, கொல்லப்பட்டாங்கன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுவும் அல்லாஹ்வுடைய நாட்ட பிரகாரமே நடந்துச்சு. நம்ம வந்து மனித வாழ்க்கைக்காக வந்து என்ன செய்யறோம், இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் என்ன செய்யறோம், நிந்திக்கிறோம். இந்த திமிரு அராஜகம் அப்படி இப்படின்றோம். இது இஸ்தலாகன் புழக்கத்துல நமக்கு உள்ள பேசிக்கிறவை தவிர உண்மையான ஈமான் நமக்கு எப்படி இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய நாட்ட பிரகாரம் தான். எந்த ஒண்ணுமே சரி, எந்த ஒரு ஹரக்கத், எந்த அசைவா இருந்தாலும் சரி, என்னம்மா, எந்த ஒரு அசைவா இருந்தாலும், எந்த ஒரு 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 எஃபெக்ட், அசரல்னா எஃபெக்ட் தானே, எந்த ஒரு எஃபெக்டா இருந்தாலும் சரி, எந்த ஒரு செயலா இருந்தாலும் சரி, தண்ணி குடிக்கிறதா இருந்தாலும் சரி, பாத்ரூமுக்கு போறதா இருந்தாலும் சரி, அல்லது இன்னைக்கு எப்படியாவது வந்து என்ன செஞ்சிடணும், தூங்கிடணும்ன்ற கங்கணம் கட்டுகிற அந்த ஒரு செயலா இருந்தாலும் சரி, எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டத்து பிரகாரம் தான் நடக்குகிறது. அவன் நாட்டத்தை தாண்டி எதுவும் கிடையாது. என்னம்மா? அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் ஹாலிக்கு குல்லி ஷையின் வஹுவ அலா குல்லி ஷையின் வகீல். அத்தனையும் அவன் தான் என்ன செய்கின்றான், படைக்குகின்றான். அப்ப ஃபலா மூசிர ஃபில் உஜூதி இல்லல்லாஹ். அப்ப நம்மள வந்து அல்லாஹ்வை தவிர வேற யாராலையும் எந்த மாற்றத்தையும் எந்த அசரையும் என்ன செய்ய முடியாது, ஏற்படுத்தி விட முடியாது. அதே நேரத்துல இப்படி நம்ம சொல்றதுனால நம்ம வந்து நிர்பந்திக்கப்பட்டவர்கள் மஜ்பூர் என்பதான விளங்கிடக்கூடாது. எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்ட பிரகாரம் தான் நடக்குது. என்னம்மா? அசருன்னு சொன்னா அல்லாஹ் தவிர வேற யாராலையும் உஜூதுல என்ன செய்ய முடியாது, மாற்றத்தை அசரை செய்ய முடியாது, அல்லாஹ்வால் தான் முடியும் அப்படின்னு நம்ம சொல்றதுனால நம்ம இப்படி விளங்கிடக்கூடாது, நஹனு மஜ்பூரூன், நம்மளாம் நிர்பந்திக்கப்பட்டவர்கள் அப்படின்னு நம்ம விளங்கிடக்கூடாது. செயல்கள் விஷயத்துல நம்ம நிர்பந்திக்கப்பட்டவர் என்பதாக நம்ம என்ன செய்துவிடக்கூடாது, நாம் விளங்கிவிடக்கூடாது. மாற்றமா நம்ம யாருன்னா அஹ்ராருன், சுதந்திரமானவர்கள். ஃபில் இராததி, நாடக்கூடிய விஷயத்துல நம்ம சுதந்திரமா நம்ம இருக்கிறோம். இத்திஹாதுல் மௌகிஃப், ஒரு முடிவை எடுக்கக்கூடிய விஷயத்துல நம்மளே அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்,
சுதந்திரமாக அல்லாஹ் வச்சிருக்கிறான். என்னம்மா மஜ்லிஸுக்கு வந்து இருக்கலாமா, அப்படியே பாத்ரூம் போயிட்டு தொட்டிக்கிட்ட நின்று ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசிட்டு அப்படியே கொஞ்சம் முடிகிற நேரத்தில் வரலாமான்ற இந்த முடிவு இத்திஹாதுல் மௌகிஃப் யார் எடுக்கிறது? என்ன வழியா? இது எல்லாம் சுதந்திரம் கொடுத்துருக்கான். என்னம்மா சலீமா ஃபுல்லாவே இருக்கிறாரு, முபாரக்கா ஃபுல்லா இருக்கிறாரு, இவருக்கும் இருக்கு, ஒரு சில சேர் காலியா இருக்குது. அப்ப இத்திஹாதுல் மௌகிஃப் யாரு? தராவிலாம் சேர்த்துல நான் பின்னாடி சிரிச்சுக்கிட்டு கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். கரெக்டா அந்த 8வது ரக்காத் 10 ரக்காத்துல போயிட்டு அணிச்சுவாங்க, அதுக்கு அணிச்சுவாங்க. அங்க வித்திரு தொலைக்கிறதே கவனிச்சிருவாங்க. கூட்டு கூட்டு கூட்டுன்னு ஒரு இது ஜாயின் பண்ணும்போது சிரிச்சுக்கிறது. அல்லாஹ் எவ்வளவு பெரிய சுதந்திரத்தை கொடுத்துருக்கான் பாருங்க. என்னமா அப்ப இந்த அல்லாஹ் இந்த சுதந்திரத்தை அல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறான்? செயல்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்துல வந்து அல்லாஹ் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், இன்னா ஹதைனா சபீல இம்மா ஷாக்கிரம் வ இம்மா கஃபூரா. பாதையை உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டோம், நன்றி செலுத்துறதும் அல்லது மறுக்கிறதும் உங்க கையில இருக்கு அப்படின்றான். என்னம்மா அதனால வந்து நம்ம வந்து மஜ்பூரு எல்லா செயலும் அல்லாஹ் கொண்டுதான் நடக்குது அப்படின்னு சொல்றதுனால நம்ம வந்து மஜ்பூருங்க, எங்களுக்கு சுயமா எதுவுமே கிடையாதுங்க, நாங்க செய்யற அத்தனையுமே வந்து நாங்க வந்து நிர்பந்திக்கப்பட்டவர்கள் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. அடியார்கள் சுதந்திரமானவர்கள். வான் லைசலில் இன்சானி இல்லா மாசா. அவன் முயற்சிக்கு தகுந்த மாதிரி தான். தூங்காம இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க முயற்சிக்கு தகுந்த மாதிரி. என்ன சொல்றீங்க? தூங்கணும், ஆனா உஸ்தாத் கண்ணில் படாம நினைச்சு தூங்கணும். வான் லைசலில் இன்சானி இல்லா மாசா. இப்ப மனிதன் வந்து நாடக்கூடிய விஷயத்துல வந்து என்ன செய்கிறான்? பாசித் குர்ராக என்ன செய்கிறான்? இருக்கிறான். நாடக்கூடிய விஷயத்துல மனிதன் குர்ராக என்ன செய்கிறான்? இருக்குகின்றான். இந்த சுதந்திரத்தை, இந்த குதிரத்தை, அந்த செயலை செயல்படுத்தக்கூடிய அந்த தாக்கத்தை வந்து அல்லாஹ் தான் கொடுக்குகின்றான். ஏன்னா நம்மளை அல்லாஹ் சோதிப்பதற்காக. லெபுத்தலியனா சொல்றான் இல்லையா, வல நபுல் வண்ணக்கும் பிஷையின் லியன்கலிப அலா அகீபைஹி. எதுக்கு நம்ம கிபிலாவை திருப்பணும்? 16 மாசம் இப்படி மற்ற பிறகு நீங்க என்ன செய்யுங்க, இந்த கிபிலான்னு நம்ம செஞ்சது காரணம் லியன்கலிப அலா ஆகாபி. யாரு வந்து தங்களுடைய குதிகால்கள்ல புறமுதுகிட்டு என்ன செய்றாங்க, ஓடுறாங்க என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்காக வேண்டி. ரப்புன்னா இங்க பார்த்து தரிசனத்தை பார்த்து பைத்துல் முகத்தஸை பார்த்து கிபிலான்னா அப்படி கிபிலா செய், அப்படியே காபான்னு மாத்தனா அப்படியே காபாவுக்கு மாறு. யோசிக்கிறது என்ன இருக்கு? யார்கிட்ட நீ யோசிக்கிற? சரி தவறுன்னு யார்கிட்ட போய் நீ என்ன செய்யற? டெஸ்ட் பண்ற நீ. அப்போ நீ என் கலிப யாரு என்ன புரள்றாங்க என்பதை கவனிப்பதற்காக திருகிட்டே. சில பேர் சொல்லுவாங்க, என்ன திருகிட்டே இருக்கு, ஏதாவது திருவிக்கிட்டே இருக்கிற. இந்த போல் நெட் இருக்கு இல்லையா, மரம் கரண்டுச்சுன்னு என்னவாகும்? திருவிக்கிட்டே என்ன செய்ய இருக்கும்? ஏன்னா அப்படியே திருவிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு. அத்தார யாரும் சொல்லுவாங்களா அந்த மாதிரி? நீங்க தான் சொல்லுவீங்கட்டு வரும். சும்மா எப்பமா இருக்கும் அவரை சத்தம் போடுறது உண்டு. ஃபைசல் அப்சார் ரொம்ப அழகா சொன்னாரு, அத்தா மகனை சத்தம் போடுவாங்க. இப்ப எங்க அத்தா இருந்தா என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, அவரை சத்தம் போட்டிருக்க மாட்டாங்க. எங்க அம்மா சொல்லுவாங்க, நீ என்ன அத்தார சொல்ல சத்தம் போட்டுட்டே இருக்கிற அப்படின்னு. அம்மா என்ன செய்வாங்க, கடுமையா கடிஞ்சிக்கிடுவாங்க. ஃபுல் சப்போர்ட்டா என்ன செய்வாங்க இருப்பாங்க, அவரை பேச விட மாட்டாங்க. இது ஃபைசல் அப்சார் சொன்னது வந்து கரெக்டான அந்த ஹால். நம்ம செய்யும் போது என்ன செய்யறாங்க, அம்மா நம்மள சத்தம் போட்டாங்க அடிச்சாங்க, அத்தா பாப்பா நம்மளை சத்தம் போட்டாங்க அடிச்சாங்க. ஆனா பேரன் வரும்பொழுது என்ன செய்யறாங்க, அந்த செயலை வந்து என்ன செய்யறாங்க, அவங்க வந்து அது பாசம் பிரியம். விடுப்பான், நல்ல மாதிரி வருவான், ஒன்ன மாதிரி வருவான், நீ எப்படி சாதாரணமா நினைக்கிற அப்படின்றது. இப்ப அவருக்கு வந்து அத்தமா இல்ல, எங்க அம்மா இல்லைன்ற கவலை வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆங்கிள் இருந்தாலும் எல்லா வகையிலும் நமக்கு சப்போர்ட்டா இருந்தாங்களே. அவங்க போயிட்டாங்களேன்னு நினைச்சுதான் அவர் அழுதாரு. அவங்க ஒஃபாத் ஆயிட்டாங்கன்னு நினைச்சு அழுவல. பல வகைகள் நமக்கு சப்போர்ட்டா இருந்தாங்களே. பிரச்சனை வரும்போதெல்லாம் வந்து என்ன செய்வாங்க, முன்னால் நிற்பாங்க. அந்த ஒரு தாத்து இல்லாம போயிட்டாங்கன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கவலை. நான் அம்மா போயிட்டாங்கன்னு கவலைப்பட்டா அவரு வந்து இதுக்காக என்ன செஞ்சிருக்காரு, கவலைப்பட்டிருக்காரு. சங்கக்குரிய அருமை
பட்ட வகுப்பு ஆலிம்களை. அப்போ அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை சோதிப்பதற்காக வேண்டி என்ன செய்கின்றான், நம்மளுக்கு வந்து ஃபுல் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறான். என்னம்மா, பட்ட வகுப்பு ஆலிம்கள்ல எவ்வளவு பேர் இஜ்திமாவுக்கு வரல? என்ன சொல்றீங்க? இப்ப யாரு அல்லாஹ் சோதிப்பதற்கிறான். இன்னைக்கு ஒரு நாள் போயிட்டு இருந்தா ஆடி போயிட்டு, பெரும்பாலும் போறது இல்லை. ஆனா முடியாத சூழ்நிலைகளை போக வேண்டிய நிர்பந்தம் வரும்போது, நம்ம ஒரு குடும்பஸ்தரா இருக்கிறோம், பல பொறுப்புகள் உள்ளவரா இருக்கிறோம், என்னமா சொல்றீங்க, போக வேண்டிய நிர்பந்தம் வருது. அதெல்லாம் போய் பயங்கர தாசுப்பா போச்சு. நியாயத்துக்கு என்ன செஞ்சிட்டோம், மஜ்லிஸை மிஸ் பண்ணிட்டோம். நேரம் எப்படி நமக்கு கழிஞ்சிச்சு, அந்த ஹால் வந்து நமக்கு இங்க வரமாட்டிருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ண மாதிரியே அவங்க ரெண்டு உஸ்தாத்மார்களுமே என்ன செஞ்சிருக்காங்க, ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. அல்லாஹ் பெரிய சான்ஸ் ஆகலையா? என்னமா சொல்றீங்க? நம்ம இங்க வராம அங்க இருந்த பெருசாலாம் ஒண்ணு சாதிக்க போறதெல்லாம் கிடையாது. அப்ப நம்ம உண்மையிலே மஜ்பூரா இருந்தா சிந்தனை நமக்கு வரும், எல்லாமே அல்லாஹ் கொண்டுதான் அப்படின்னு சொன்னா நமக்கு சுயமா எதுவும் கிடையாதா? அப்படி கிடையாது. ஃபலவுக்குன்னா மஜ்பூரி, உண்மையிலே நாம வந்து நிர்பந்திக்கப்பட்டவர்களா நம்ம இருந்தோம்னு சொன்னா நம்மளுடைய செயல்கள் விஷயத்துல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்கள் அனுப்பணும்னு அவசியமே கிடையாது, ரசூல்மார்கள் அனுப்பணும்னு அவசியமே கிடையாது, வேதங்களை இறக்கணுன்ற அவசியமே கிடையாது. இன்னென்ன இது ஃபரது, அது ஒரு முக்கல்லிஃப் என்ன செய்யணும், அவருக்கு வந்து கடமைன்ற இதை அல்லாஹ் ஏற்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். சங்கக்குரிய அருமை ஆலிம்களை, தௌஹீது சிஃபாத், சிஃபாத்தினுடைய தௌஹீத் என்ன? அப்ப நிச்சயமாக அல்லாஹ்வுடைய சிஃபத்தான அந்த இல்மு, இந்த குதிரத் என்பதாகிறது அஸலியத்துன், நம்ம என்ன செய்யறோம், அது பூர்வீகமானது என்பதை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், விளங்கி இருக்கிறோம். இதே மாதிரி என்னென்ன சிஃபத்துகள் இருக்கிறது, இல்மு குதிரத்தை நம்ம சொல்றோமே தவிர என்னென்ன சிஃபத்துகள் இருக்குது, இந்த மாதிரி சிஃபத்துகள் ஆகிறது அல்லாஹ்வுடைய தாத்துல மொத்தமாக இருக்குகிறது, ஐனு தாத்தாக இருக்குகிறது. என்னம்மா, பிரிஞ்சு பிரிஞ்சு இல்லை. அல்லாஹ்வுடைய தாத்துல இல்மு தனியா, குதிரத்து தனியா, ஒரு பங்கு ஹயாத்து, ஒரு பங்கு வந்து சமா, ஒரு பங்கு பசரு, ஒரு பங்கு இராதா, இப்படி கிடையாது. இப்படி விளங்கிடக்கூடாது. என்னம்மா, அவன் தாத்து மொத்தமாக என்ன செய்கிறது, மஜ்மூஅத்தன், சமா, பசரா, இராதாவா, குதிரத்தா, இல்மாவே என்ன செய்கிறது, இருக்குகிறது. மஹ்லூக்குகள்கிட்ட படைப்புகளுடைய தன்மைகளை போல் அல்ல. அது என்ன செய்கிறது, முஸ்தகில்லத்தின் பாலிகா, சிலதை விட்டும் சிலது என்ன செய்கிறது, தனித்து என்ன செய்கிறது, இருக்குகிறது. மஹ்லூக்குகளுடைய சிபத்துகள், அவருக்கு கேட்கிற சக்தி நல்லா இருந்தா பார்க்கிற சக்தி இருக்காது. ஆயத்துல்லா கம்பெனியை பத்தி சொல்லும் போது என்ன சொன்னாங்க, 36 வருஷமா வந்து அவருக்கு வந்து ரைட்டு காது கேட்காது, ரைட்டு ஹேண்டு வேலை செய்யாது. ஒரு அவரை கொல்லணும்னு சொல்லி பாம் போட்ட வகையில என்ன செஞ்சு ஆதிலுசா பேசும்போது சொன்னாங்களே, கடிகாரத்துல வந்து என்ன செஞ்சுட்டாங்க, பாம் வச்சுட்டாங்க, டேப் ரிகார்ட்ல கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அது வெடிச்சிச்சு. அதனுடைய எஃபெக்ட் என்னாச்சுன்னா 36 இயர்ஸா வந்து காது, வலது காதும் கேட்காது, வலது கையும் வேலை செய்யாது. நீங்க என்ன செய்ய போறீங்க, உங்களுக்கு வந்து காதும் கேட்கலையே வலது கையும் சேர்க்கலைன்னா, எனக்கு சிந்திக்கக்கூடிய மூளையும் பேசக்கூடிய நாவும் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி 36 இயர்ஸா என்ன செஞ்சிருக்காரு, ஒரு பெரிய நாட்டையே நிர்வாகம் பண்ணியிருக்காரு, சுப்ரீம் லீடரா இருந்து. என்னமா, இடது கை தான் தூக்குவாங்க, பார்த்துருக்கேன் அந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம், இடது கை தூக்குவாங்க. என்னமா சொல்றீங்க? அப்ப பாருங்க, இப்ப சிஃபத் வந்து கூடுது குறையுது. ஒருத்தருக்கு நல்ல அதிகமான பார்வையா இருக்கு, ஒருத்தருக்கு பார்வை வந்து குறைவா இருக்குது, ஒருத்தருக்கு கேட்கிற சக்தி நல்லா இருக்குது, ஏன்னா டியூப்லைட்ன்றாங்க. சரியான காது கேட்காதவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, இல்ல சரியா கேட்காதவங்களுக்கு செவடுன்றது ஒன்று சொல்லுவாங்க. இந்த சில சில வார்த்தைகள்லாம் என்ன சொல்லுவாங்க, ஆனா காது கேட்கும். அவர் சரியா அதை கேட்காத மாதிரி இருந்தாலும் அவருக்கு அதுக்கு ஒரு வார்த்தை என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. என்னமா சொல்றீங்க? இப்படி நிறைய நம்ம சொல்லலாம். சிபத்துகள் வந்து பிரிஞ்சு இருக்கிறத பார்க்கிறோம் மஹ்லூக்குகளுடைய சிபத்துகள் விஷயத்துல. மஹ்லூக்குடைய சிபத்துகள் என்பது தாத்துக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. என்னம்மா,
தாத்தும் வந்து இரவலு, சிஃபத்தும் வந்து என்ன செய்யுது, இரவலா என்ன செய்ய இருக்கிறது. சிஃபத்து போயிட்டா தாத்து இருக்குதா உங்களுக்கு? என்னம்மா? ஆதம், ஆதம்னு சொன்னா அதம், அலிஃப் தால் மீம், அது என்னது? ஐன் தால் மீம். ஆதம்னா அதம் தான், ஒண்ணும் இல்லாதது தான். ஒருத்தர் அடக்கிட்டு கபூர்ல அடக்கம் பண்ணிட்டு 10 நாள் கழிச்சு பாருங்க, அப்துல்லாவை காணும், அப்துல்லாவை காணும், அப்துல்லாவை காணும்னா அதான் ஒரிஜினல் அப்துல்லா. எதை நம்ம காணுன்னு சொல்றோமோ அதுதான் அவரு. அப்ப எதை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் தன்னுடைய உஜூத்தை கொடுத்து என்ன செஞ்சான்? அவரை காமிச்சுக்கிட்டே இருந்தான். அப்ப ஆதம்னாலே ஆதம் தான், ஒண்ணும் இல்லாதது தான் அப்படின்றத நம்ம கவனத்துல கொள்ள வேண்டும். சங்கக்குரிய அருமை பட்டவகுப்பு ஆலிம்களை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நிறைய சிஃபத்துகள் உடையவனாக அல்லாஹ் என்ன செய்கின்றான், இருக்குகின்றான். இல்மு, குதிரத்து, ஹயாத்து, சமஅ, பஸர், கலாம், அந்த எண்ணிக்கை என்பதாகிறது நம்ம விளங்கிக்கிறதுக்காக வேண்டி சொல்லப்பட்ட செய்தி. நம்ம நாலேஜுக்கு, நம்ம அறிவுக்கு, நம்ம புரியறதுக்கு பாசு குனிஞ்சே இருக்கிறீங்க, நிம்மதி பாருங்க, கம்பீரமா இருங்க. என்னம்மா அவ்வளவு தவாதுவா எழுச்சாங்க, தாலியமா கேட்கறாங்க. என்ன பாது பேணுதலுடைய அடையாளம். என்னையே வச்சு சரிங்க இது பண்றீங்க. நல்ல டைப் ஜெயபாஸ் உஸ்தாது, ரொம்ப அருமையான கேரக்டர், நல்ல சீதேவி. அது பாருங்க. அப்போ சங்கக்குரிய அருமை பட்டவகுப்பு ஆலிம்களை இப்ப இந்த சிஃபாத்துகள் என்பதாகிறது இதெல்லாம் நம்ம விளங்கிக்கிறதுக்காக வேண்டி என்ன சொல்லப்படக்கூடிய செய்திகளா இருக்கிறது. பிஅத்திபாரில் உஜூது, அல்லாஹ்வை கவனிச்சு உண்டான இது கிடையாது. என்னம்மா இப்ப நம்ம புரியணும் இல்லையா? மஹ்லூக்குகள்ல புரியறது இல்லையா? இப்ப நீங்க வந்து இந்த செய்தியை ஒரு மாட்டுக்கு எப்படி புரிய வைப்பீங்க? ஒரு ஆட்டுக்கு எப்படி புரிய வைப்பீங்க? ஒரு விலங்குக்கு எப்படி புரிய வைப்பீங்க? செல்ல பிராணியா இருக்கிற ஒண்ணுக்கு எப்படி நீங்க புரிய வைப்பீங்க? அப்ப அது புரியுற மாதிரி ஒண்ணு நீங்க சொல்வீங்களா இல்லையா? என்னமா சொல்றீங்க? அல்லது உங்க வீட்டிலேயே ஒருத்தர் என்ன செய்யறாரு, ரொம்ப குறைந்த ஃபகம் உடையவரா இருக்கிறாரு, அவருக்கு எப்படி நீங்க புரிய வைப்பீங்க? ஸ்கூலே இருக்குதா இல்லையா உங்களுக்கு? அண்ணா நகர்லாம், மெட்ராஸ்ல அண்ணா நகர்லாம் ஸ்கூல் இருக்குது. அதாவது நீங்க வயசு ஒரே வயசு தான், ஆனா நீங்க வந்து பிளஸ் டூ படிச்சீங்க அப்படின்னா அவர் என்ன செய்வாரு, அதே வயசுல வந்து 8th இருப்பாரு. நம்ம காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கும் போது அவர் என்ன செய்வாரு, 10th அல்லது 11th வருவாரு. அந்த மாதிரி ஸ்கூல்கள் மெட்ராஸ்ல இருக்குது. அவங்க வந்து ஓரளவு அப்நார்மலா இருப்பாங்க இல்லையா? டக்குன்னு சடனா வந்து டக்குன்னு புரிஞ்சுக்கிற சக்தி இல்லாதவங்களுக்கு வந்து ஸ்கூல் இருக்குது. அப்போ அப்படியே நினைச்சுவாங்க, இதே 10th +2 காலேஜை கொண்டு வருவாங்க. ஆனா சுலோவா 5 சப்ஜெக்டை வந்து என்ன செய்வாங்கன்னா 2 வருஷமா எழுத வைப்பாங்க. ஒரே வருஷத்துல என்ன செய்ய மாட்டாங்க, எழுத வைக்க மாட்டாங்க. எழுத முடியாது அவங்களுக்கு. அவங்களுக்கு எப்படி டஃப் அண்ட் டஃப்க்கு உண்டான ஸ்கூல் இருக்குதோ அதே மாதிரி இவங்களுக்கு உண்டான ஸ்கூல்லாம் இருக்குதான் செய்யுது. அப்படின்னு எவ்வளவு பேர் பாக்குறோம். அவன்லாம் வந்துங்க பக்கா டியூப் லைட்டு, வந்து முகமல் முத்தலக்கு, எது சொன்னாலும் அவருக்கு விளங்கவே விளங்காது. கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. இப்படி இருக்கிறாங்களா இல்லையா அவனுக்கு? அப்போ இந்த மாதிரி சிஃபத்துகள், இந்த மாதிரி எண்ணிக்கைகள் நம்ம விளங்குறதுக்காக வேண்டியே தவிர வாஜிபுல் உஜூத் ஆகிய அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவன் விஷயத்துல கிடையாது என்பதை நம்ம கவனத்திலே கொள்ள வேண்டும். அப்படி இருக்கிறதுனால இல்மு கொஞ்சம் வந்து இதரா விராதா கொஞ்சம், குதிரத்து கொஞ்சம், சிஃபத்து கொஞ்சம் நம்ம செஞ்சிடக்கூடாது. அது பாட்டா நம்ம பிரிச்சிடக்கூடாது. அதாவது நம்ம பங்கு வச்சிடக்கூடாது. அல்லாஹ் ஐனுசாத் மொத்தமாகவே அப்படி இருக்கிறான். மொத்தமாக இல்மா இருக்கிறான், மொத்தமா ஹயாத்தா இருக்கிறான், மொத்தமா வந்து சம்மா இருக்கான், மொத்தமா பசரா இருக்கிறான், என்னம்மா மொத்தமா இராதாவா இருக்கான், மொத்தமா குதிரத்தா இருக்கான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப அவனுடைய தாத் என்பதாகிறது என்னம்மா, அல்லாஹ்வுடைய தாத்து, தாத்துக்கு குல்லுகா இல்முன், அவனுடைய தாத்து மொத்தமும் இல்மாக, மொத்தமும் குதிரத்தா இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னா அவனுடைய இலாஹனுடைய அந்த இல்ம் என்கின்ற அந்த சிஃபத்தினுடைய ஹக்கீகத் என்பதாகிறது, அல்லது குதிரத் என்ற அதனுடைய ஹக்கீகத் ஆகிறது.
வேற வேறன்னு நினைச்சிடக்கூடாது. குதிரத்து வேற, இல்மு வேற அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நம்ம விளங்குறதுக்காக, நம்ம புரியறதுக்காக வேண்டி நம்ம பாஷையில இப்போ வந்து உட்காரு அப்படின்னு யானையை வந்து ஒரு யானைப்பாக அதட்டுறாருன்னா ஒரு செய்தியை சொல்றாரு இல்லையா? இப்ப நம்ம போய் நின்றுட்டு கைகட்டி உட்காரு அப்படின்னா யானை உட்காந்துருமா உங்களுக்கு? அதுக்கு ஒரு தோரணை இருக்கு, அதுக்கு ஒரு சவுண்ட் இருக்குது, அதுக்கு ஒரு ஆக்ஷன் இருக்குது. கிராமங்கள்லாம் பாருங்க, இந்த மாதிரி கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கூப்பிடுறதெல்லாம் வந்து பேர் சொல்லி கூற மாட்டாங்க. ஒரு விசில் அடிப்பாங்க, அல்லது ஊன்னு ஒரு சவுண்டு போடுவாங்க, அல்லது ஒரு கத்து கத்துவாங்க. இதெல்லாம் வந்து இஷாராக்கள். நான் உன்னை கூப்பிடுறேன், நீ எங்க இருக்கிற, இங்க பாரு வயல்ல வந்து மாடு மேயுது, இங்க பாரு நாய் தொல்லையா இருக்குது, எல்லாத்தையும் இஷாராக்கு. இப்ப அந்தந்த இடத்துல அந்தந்த மக்கள் புரியுற மாதிரி அவங்க இஸ்லாஹத்துல பழக்க வழக்கத்துல வந்து சில பகுமுக்கா வேண்டி என்ன செஞ்சிருப்பான் வச்சிருப்பாங்க. என்னம்மா நீங்க அது மாதிரி நாடுகள்ல நிறைய வித்தியாசங்களை பார்க்கலாம், ஊர்கள்ல வித்தியாசம் பார்க்கலாம். நம்ம வாழக்கூடிய தமிழ் மண்ணிலேயே வந்து நிறைய வித்தியாசங்களை வந்து நம்ம பார்க்க முடியும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியே டீல் பண்ணப்படுது. என்னமா சொல்றீங்க? அப்போ இந்த மாதிரி இது விளக்கங்கள் என்பது நாம விளங்குறதுக்காக தவிர அல்லாஹ் விஷயத்துல நம்ம என்ன செய்து விடக்கூடாது, அப்படின்னா விளங்கி கொள்ளக்கூடாது. அப்போ அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இப்ப நம்ம வந்து நம்ம இருக்கிறோமா இல்லையா? நம்ம அல்லாஹ்வுடைய மாலூம்ல இருக்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய இல்முல நம்ம இருக்கிறோமா இல்லையா? அதே நேரத்துல நம்ம மஹ்லூக்காவும் இருக்கிறோமா இல்லையா? இப்ப நம்ம படைக்கப்பட்டும் இருக்கிறோம். என்னம்மா படைக்கப்பட்டு இருக்கிற அதே நேரத்துல அவனுடைய மாலூம்ல நம்ம இருக்கிறோமானா இருக்கிறோமா இல்லையா? இப்ப ஒரே நேரத்துல ரெண்டு ஹாலும் ஏற்படுது பாருங்க. என்னம்மா இப்ப அல்லாஹ் விஷயத்துல நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, குதிரத்து இல்மு இராதா நம்ம பிரிச்சு பார்க்க கூடாது. மொத்தமாக அவன் என்ன செய்கின்றான், இராதாவாக இருக்கின்றான், குதிரத்தாக இருக்கின்றான். நமக்கு தான் வந்து இந்த ஏற்றத்தாழ்வு தஃபாவுத்து மேல கீழே தவிர இறைவனுக்கு என்ன செய்யாது பாசில் சார், அது கிடையவே கிடையாது. அதே போன்று தௌஹீது ஜாத், ஜாத்துடைய தௌஹீத் என்றால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அன்னல்லாஹ் வாஹிதுன் லா ஷரீக லஹு வலா நலீருன் வலா யதஸவ்வரு லஹு ஷபீஹுன், எந்த ஒரு ஒப்பாக்குதலும் கிடையாது, ஒப்பும் கிடையாது. வலா மஸீல், அவனுக்கு எந்த நிகர் உதாரணமும் கிடையாது. அவனுடைய ஜாத் என்பது முகத்தஸா, பரிசுத்தமானதா இருக்கிறது. பசீத்தா, அது விசாலமானதாக இருக்கிறது. கைர முரக்கபத்தி மின் அஜிஸா, துண்டு துண்டா வச்சு இணைக்கப்பட்ட முரக்கப் என்பது கிடையாது. சங்கக்குரிய அருமைப்பட்ட வகுப்பு ஆலிம்களை அப்ப நம்ம விளங்க வேண்டிய ரொம்ப சுருக்கமான செய்தி என்னன்னு சொன்னா, தௌஹீதுல மக்கள் என்ன வகையில இருக்கிறாங்க? மக்கள் வந்து ஒரு 3-4 வகையா இருக்கிறாங்க தௌஹீது விஷயத்துல. எல்லா மனிதர்களும் ஒண்ணுன்னு சொல்ல முடியாது. அப்ப 7 வருஷம் ஓதுன உங்களுக்கும் மற்றவங்க ஓதாதவங்களுக்கும் உண்டான வித்தியாசம் என்ன? உங்க குடும்பத்தில் எத்தனையோ பிரதர்ஸ் இருக்கிறாங்க, கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க, ரிலேஷன்ஸ் இருக்கிறாங்க. நீங்க 7 வருஷம் ஓதி இருக்கீங்க, அவங்க ஓதாம இருக்கிறாங்க. வித்தியாசம் கட்டா இருந்தாகணுமா இல்லையா? என்னம்மா அப்ப மக்கள் வந்து தௌஹீத் விஷயத்துல 3 வகையா என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. ஒரு வகை வந்து ஆமா, அவங்க பொதுவான மக்கள். அவங்களுக்கு என்ன, ஷஹாதத் அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அவ்வளவுதான் அவங்க சொல்லுவாங்க. ஷஹாதா அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, அவ்வளவுதான் அவங்களுடைய ஈமான் என்பது. அவங்கள பொறுத்தவரை கிப்லாவை என்ன செய்யணும், முன்னோக்கணும். அதே மாதிரி வந்து என்ன செய்யணும், அந்த அந்த பொறுப்பை வந்து நிறைவேற்றணும். ஒரு முஸ்லீம் நாடுல வந்து யாரு வந்து கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாரோ அவர் என்ன செய்யறாரு, அவருடைய உடலுக்கும் உயிருக்கும் அந்த என்ன செய்யணும், அந்த நாடு வந்து பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். அவர் மீது ஜிஸ்யா வரி என்ன செய்யக்கூடாது, விதிக்கக்கூடாது. இப்போ ஒரு ஆமா இருக்கிற ஒரு முஸ்லீம் என்ன செய்வாரு, தன் மேல ஜிஸ்யா வரி விதிச்சிடக்கூடாது. தனக்கு வந்து உடலுக்கும் உயிருக்கும் என்ன செய்யணும், பாதுகாப்பு வேணும். நான் ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொன்னா அவர் சொல்ல வேண்டியது என்னது, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது அப்துஹு வ ரசூலுஹு. அக்கா இவர் தௌஹீதினுடைய உச்சத்துல இருக்கிறாருன்னு சொல்ல முடியுமா? என்னம்மா தௌஹீது 3 வகை, அதுல ஒரு வகை மக்கள் என்ன செய்றாங்க, இப்படி ஒரு வகையா என்ன செய்றாங்க இருக்கிறாங்க. ரெண்டாவது தௌஹீதுல் ஹாஸா, முக்கியமானவர்களுடைய தௌஹீத். இவங்க என்னன்னா வெளிப்படைய எந்த காரணத்தையும் ஏத்துக்கவே மாட்டாங்க. என்னம்மா யார் சொன்னாலும் ஏத்துக்கவே என்ன செய்ய மாட்டாங்க. அப்ப அவங்க ஒவ்வொன்றுலையுமே என்ன செய்வாங்கன்னா தௌஹீதை தான் பார்ப்பாங்க. என்னம்மா அவங்க என்ன செய்வாங்க, தவக்கலுடைய உச்சமா என்ன செய்வார்கள் இருப்பார்கள்.
எந்த வசீலாவையும் என்ன செய்ய மாட்டாங்க, ஏத்துக்க மாட்டாங்க வெற்றிக்கு. முழுக்க முழுக்க அல்லாஹ்தான் என்ற அந்த நிலைப்பாட்டை என்ன செய்வாங்க, தௌஹீதுல் ஹாசாவாக இருப்பார்கள். மூன்றாவது தௌஹீது இஸ்காத்துல் ஹவாதிஸ். இந்த ஹாதிசாக்களையே ஃபுல்லா என்ன செஞ்சுருவாங்க, விழுத்தாட்டிடுவாங்க, இல்லாமல் ஆக்கிடுவாங்க. அப்ப முழுக்க முழுக்க அவங்க கல்பு என்ன, அல்லாஹ்வுடைய ஷஹ்வத்துல என்ன செய்யுமா, அவனுடைய அந்த இஷ்கு இர்ஃபான், அந்த மஹப்பத், அந்த ஹாசில்ல தான் என்ன செய்யும், அவங்க கல்பு வந்து இருக்கும். எப்பவுமே அல்லாஹ்வுடைய ஜலால் அலுமத்துடைய சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும். அதே அந்த ஹால்ல இருந்துகிட்டே இருப்பாங்க. என்னம்மா, நம்ம வந்து வானத்துக்கு கீழே உட்கார்ந்து இருக்கிறோம், வானம் படைச்ச ரப்பு மகத்தானவ, அவனுடைய அலுமத்து, அவனுடைய ஜலாலியத்து என்று அந்த சிந்தனையில் இருந்து கொண்டே இருப்பார்கள். அவன் அல்லாத வேற எதன் பக்கமும் திரும்பவே மாட்டார்கள். சூஃபியாக்களை சொல்றாங்க இல்லையா, நமக்கு வந்து நோன்பு காலத்துல வாய் வழியா ஒரு உணவு உள்ள போச்சு அப்படின்னா நமக்கு நோன்பு முறிஞ்சிருது. அவங்க வந்து மாசிவல்லா, கல்புல அல்லாஹ் அல்லாத ஒன்று உள்ள நுழைஞ்சாலே அவங்க நோன்பு செஞ்சிடும், முறிஞ்சிடும். என்னம்மா, சூஃபியாக்களுக்கும் அந்த ஹாசா அவங்க மூணாவது வகையா என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அப்ப மாசிவல்லா அல்லாஹ் அல்லாத எந்த ஒன்றும் என்ன செஞ்சிடக்கூடாது, அவங்கள்ட்ட போயிடக்கூடாதுல ரொம்ப கவனமாக இருப்பார்கள். இதுதான் நபிமார்களுடைய தௌஹீதா இருக்குது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இத்தகைய தௌஹீதை தான் இறை நேசர்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், கொடுத்திருக்கிறான். அப்போ குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஃபலா தஜஅலு லில்லாஹி அந்தாதா, இறைவனுக்கு எந்த இணையும் நீங்கள் வைக்காதீர்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, குல்து யா ரசூலல்லாஹ் ஐயு தன்பி ஆலம், பாவத்திலே மிகப்பெரிய பாவம் எதுன்னு நான் கேட்டேன். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அன் தஜஅலு லில்லாஹி நித்தன், இறைவனுக்கு இணை வைப்பதுதான் பயங்கரமான பாவம். எத்தகைய இறைவன், உங்களை படைச்ச இறைவனுக்கு இணை வைப்பது பாவத்திலே பெரும் பாவம் என்று சொன்னார்கள். ஹஸரத் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவங்கள பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதத்ரி மா ஹக்குல்லாஹி அலல் இபாத், அடியார்கள் மீது அல்லாஹ்வுடைய ஹக்கு என்னன்னு தெரியுமா முஆத்? ஐயஅபுதுஹு வலா யுஷ்ரிகு பிஹி ஷைஅன், அடியார் என்ன செய்யணும், அவனுக்கு எந்த ஷிர்க்கும் வைக்கக்கூடாது, அவனை வணங்க வேண்டும். அப்போ ஸல்லல்லாஹு இன்னொரு ஹதீஸ சொன்னாங்க, லா யகூலுன அஹதுக்கும், உங்கள் யாரும் இப்படி சொல்லிடாதீங்க, எப்படி, மாஷா அல்லாஹ் வ ஷா ஃபுலான், அல்லாஹ்வும் நாடுனா அவரும் நாடுனாரு, அல்லாஹ்வும் நாடுனா இந்த பணக்காரரும் நாடுனாரு, அல்லாஹ்வும் நாடுனா இந்த டாக்டரும் நாடுனாரு, அல்லாஹ்வும் நாடுனா உஸ்தாதும் நாடு என்ன செஞ்சாங்க, லீவ் கொடுத்தாங்க. இப்படி என்ன செஞ்சிடக்கூடாது, உங்களில் யாரும் சொல்லிவிடவே கூடாது. அவ எப்படி சொல்லணும், மாஷா அல்லாஹ் சும்மா ஷா ஃபுலான் அப்படின்னா சொல்லலாமே தவிர, எந்த அளவுக்கு அது கவனிச்சிருக்காங்க பாருங்க, வார்த்தையில கொண்டு வராங்க பாருங்க. இப்படி சொல்லலாம், மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் சும்மா ஷா ஃபுலான் அப்படின்னு சேர்த்துக்கலாமே தவிர, மாற்றமா என்ன செஞ்சிடக்கூடாது, மாஷா அல்லாஹ் வ ஷா ஃபுலான் அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது. அப்போ நாயிம் ஸல்லல்லாஹு அவங்கள்ட்ட ஒரு மனுஷர் இப்படி கேட்டாரு, மாஷா அல்லாஹ் ஷேத்த, அல்லாஹ் திருத்தூதர் அவர்களே, அல்லாஹ்வும் நாடினால் தாங்களும் நாடினீர்கள் என்று சொன்ன நேரத்துல ஸல்லல்லாஹு சொன்னாங்க, தஜஅலுனி அஜஅல்தனி லில்லாஹி நித்தன், என்ன தோழரே, எனக்கே நீங்க வந்து இணை வைக்கிற மாதிரி கொண்டு வர்றீங்களா சொல்லிட்டு சொன்னாங்க, குல் மாஷா அல்லாஹ் வஹ்தஹு, அவன் மட்டுமே நாடினான் என்று சொல்லுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, திருத்தி கொடுக்குறாங்க. சங்கக்குரிய அருமைப்பட்ட வகுப்பு ஆலிம்களை ரொம்ப கவனம் இபாதத்துல. என்னமா, இபாதத்துக்கு முன்னால நமக்கு தேவை வந்து இந்த இல்மு தான், இல்மு தௌஹீது தான். இல்மு தௌஹீது இருந்தா தான் நம்முடைய இபாதத்தை என்ன செய்யும், சரியான திசையை நோக்கி போகும். அதை தெரிஞ்சுக்கிற விஷயத்துல, அதை அறிஞ்சுக்கிற விஷயத்துல அல்லாஹ் நமக்கு இத்தகைய ஒரு பெரிய வாய்ப்பை தந்திருக்கிறான். அது புனித ரமலான் மாதத்துல ரப்பிட்டு நம்ம தொடர்ந்து கேட்கணும், அல்லாஹ் ஒன்று அறியக்கூடிய பாக்கியத்தை தான். அல்லாஹ் அது சம்பந்தமா இல்முங்களுக்கு கிடைக்குது, கரெக்டா இவன் கல்புல உட்காந்து அதை நாங்கள் அசைப்படக்கூடிய பாக்கியத்தை தான் அல்லாஹ் நம்ம துவால மெயினா நம்ம கேட்போம் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.